ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிட ராம்ஜி. நண்பர்களே, ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் இவர் காதல் திருமணம் செய்வாரா செய்ய மாட்டார் என்பதை எளிமையாக கணக்கிடலாம். காதல் செய்வாரா செய்யவில்லை என்பதை பார்த்த காதல் பாவம் என்று 5ஆம் வீட்டை பெரும்பாலும் அனைவரும் குறிப்பிடுவார்கள். 5ஆம் பாவம் காதல் பாவம். ஆனால் 5ஆம் பாவம் எப்படி இருந்தால் காதல் செய்வார் அப்படிங்கிறத பெரும்பாலும் யாரும் குறிப்பிட மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் 5ஆம் பாவம் காதல் பாவம், 5ஆம் பாவம் காதல் பாவம், சுபகிரகம் காதல் பாவம் அப்படி எடுத்துக்க வேண்டாம். காதல் என்பது ஆண் எதிர்பாலினத்தவரை காதலிப்பதை மட்டும் காதல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதல்ங்கிறது அன்புன்னு அர்த்தம். 5ஆம் பாவம் அன்பை குறிக்கும். ஒரு ஆண் தன் தந்தை மீது அன்பு செலுத்துதல், தாய் மீது அன்பு செலுத்துதல், சகோதரி மீது அன்பு செலுத்துதல், தன் நண்பர்களோட அன்பு செலுத்துதல், வீட்டில் வளர்க்கும் ஒரு வளர்ப்பு பிராணிகள் பற்றியில அது மேல அன்பு செலுத்துறது கூட எல்லாமே அன்பு தான். அன்பு செலுத்துவதில் தகுதியானவன் என்பதை காட்டுறது மட்டும்தான் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் சுபத்தன்மையோடு இருக்கும்போது, அதாவது வலிமையோடு இருக்கும்போது அல்ல, சுபத்தன்மை சுப கிரகங்களால் சூழப்பட்டு இருக்கும்போது, பார்க்கப்பட்டு இருக்கும்போது, அமரும்போது அவனுக்கு இயல்பிலேயே அன்பு செலுத்தும் பழக்கம் இருக்கும். எல்லா உயிரினங்கள் மேல அன்பு செலுத்துவான். அது அன்பு, அந்த அந்த காதல், அதாவது காமத்தை குறிக்கும் காதலை அல்ல, அன்பு செலுத்தும் பண்பு 5ஆம் இடம் சுப கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட இருக்கும். 5ஆம் இடம் பாப கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்படும் போது யாரு மேலேயும் அது அன்பு இருக்காது. எந்த உயிரினத்தின் மேலேயும் அன்பு இருக்காது. மனிதன் மட்டும் இல்ல, நாய், ஆடு, மாடு, பூனை, வளர்ப்பு பிராணிகள், எந்த உயிரினம் மேலும் அன்பே இருக்காது. 5ஆம் பாவத்தில் சுப கிரக தொடர்பு இருக்கும்போது ஜாதகனுக்கு பிற உயிரினங்கள் மற்றும் சக மனிதர்களோட அன்பு செலுத்தும் பண்பு இருக்கும். பாவ கிரக தொடர்பு இருக்கும்போது அன்பு செலுத்தும் பண்பு இருக்காது. சரி, இப்ப காதலை பத்தி வருவோம். ஃபர்ஸ்ட் காதலை பத்தி பார்க்கணும். முதல்ல இதை பார்க்கணும், 5ஆம் படத்தை பார்க்கணும். உண்மைதான், அன்பு செலுத்துவானா செலுத்த மாட்டானா அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கணும். சரி, அன்பு செலுத்துவான் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த கட்டம், மன ரீதியாக காமம் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணணும். அவனுடைய காம அளவை பார்க்கணும். 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன். இவர்கள் சுப கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் மன ரீதியான காமம் சராசரியா தேவையான அளவு தான் இருக்கும், அளவுக்கு மீறி இருக்காது. 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன் இருள் கிரகங்களான சனி, ராகு, கேது தொடர்பு பெற்றால் காம அளவு குறைவாக இருக்கும். தவறா இருந்தாலும் அது குறைவாக தான் காமம் இருக்கும். ஆனா நெருப்பு கிரகங்களான சூரியன், செவ்வாய் தொடர்பை இந்த 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன் பெறும்போதுதான் காமம் தரிகட்டு அதிகமா இருக்கும். மன ரீதியான காமம் அதிகமா இருக்கும். 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன் நெருப்பு கிரகங்களால் தொடர்பில் இருந்தால், நெருப்பு கிரகம் பலத்துக்கு ஏற்ப காமம் இருக்கும். சூரியன், செவ்வாய் அதிக பலமா இருந்தா அதிக காமம் எடுத்துக்கலாம். அடுத்து உடல் மன ரீதியான காமம், உடல் ரீதியான காமம் ஒன்று இருக்கு. 12ஆம் இடம் 12க்குரியவன் நெருப்பு கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பலமாக இருந்தால் உடல் ரீதியான காம உந்துதல் இருக்கும். 7ஆம் இடம் மன ரீதியான காமம், 12ஆம் இடம் உடல் ரீதியான காம உந்துதல். 12ஆம் இடமோ 12ஆம் இடத்து அதிபதியோரோ நெருப்பு கிரக தொடர்பு இருக்கும்போது உடல் ரீதியான காம உந்துதல் இருக்கும். இயற்கை சுபகிரகங்கள் தொடர்பு 12ஆம் இடத்தோடு இருக்கும்போது தேவையான அளவான காம உந்துதல் இருக்கும். இருள் கிரகங்கள் சனி, ராகு, கேது தொடர்பு பெறும்போது காம உந்துதல் குறைவாக இருக்கும். இதுதான் பாயிண்ட். சரி, அடுத்து 3ஆம் இடம் தைரிய பாவம். நெருப்பு கிரகங்கள் தொடர்பு 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரியம் அசாத்தியமா இருக்கும். இயற்கை சுபகிரகங்கள் 3ல தொடர்பு இருக்கும்போது தைரியம் தேவையான அளவு இருக்கும். இருள் கிரக தொடர்பு 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரியம் குறைவாக இருக்கும். சரி, சமுதாய கட்டுப்பாடுன்னு 9ஆம் பாவம் இருக்கு. 9ஆம் பாவம் குருவும் சமுதாய கட்டுப்பாடுக்கு பயப்படுவான். 9ஆம் இடம் குரு சுபத்தன்மையோடு இருக்கும்போது சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு பயப்படுவான். சமுதாயத்தை எதிர்க்க மாட்டான். சமுதாயம் என்ன சடங்குகளை உருவாக்கி இருக்கோ அதையும் செய்வான். 9ஆம் இடம் 9க்குரியவன் குரு பாவகிரக தொடர்பு இருக்கும்போது சமுதாய கட்டுப்பாடுகளை மீறுவான். சரி, இப்ப காதல் செய்வானா செய்ய மாட்டானா, காதல் திருமணம் செய்வானா பார்த்தா என்ன எங்கெங்கயோ போறோம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்தான் பார்க்கணும். சரி, எப்ப காதல் திருமணம் செய்வான்னா, மன ரீதியான காமம் ஜாதகனுக்கு 3ஆம் இடத்தை வச்சு இருக்கணும். அடுத்து 7ஆம் இடத்தை வச்சு மன ரீதியாக தைரியம் இருக்கணும். 3ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். 7ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் இருந்தா உடல் ரீதியான மன ரீதியான காமம் அதிகமா இருக்கும். 7ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். 12ஆம் இடத்தை வச்சு உடல் ரீதியான காம உந்துதல் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து சமுதாய கட்டுப்பாடு மதிப்பானா மதிக்க மாட்டான்னு 9ஆம் இடத்தை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 3, 7, 12, 9 எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு
இவன் காதல் திருமணம் செய்வானா செய்ய மாட்டாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், சிம்பிளா பார்க்கணும், 7ஆம் இடம் 12ஆம் இடத்துல நெருப்பு கிரக தொடர்பு அதிகமா இருந்தா காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு வரும். காதல் வலை வீசிக்கிட்டே இருப்பான். 7ஆம் இடம் 12ஆம் இடம் நெருப்பு கிரக ஆக்கிரமிப்பில் இருந்தால் காதல் வலை வீசிக்கொண்டே இருப்பான். சிக்கிறது சிக்கும். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.